லட்சியம் பெருசா இருக்கு. நம்ம சராசரி மனிதன் கிடையாது. வெந்ததை தின்று விட்டு விதி வந்தா சாவறதுக்கு எதுக்கு மனுஷ உடம்பு எடுக்கணும்? இந்த கடன் வாங்கி கழித்தல் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பத்தலைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்துல கடன் வாங்கணுங்கிறத சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க. கூகுள், யூடியூப், எந்த இன்டர்நெட் உலகமும் இல்லாத சமயத்துல மார்க்கெட்டிங்னு சொல்லி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேக்கை கையில தூக்குறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் அது, நான் எப்படி கடந்து வந்தேன்னு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். என்னோட உலகம் அப்படின்னு நான் ஆரம்பிக்கும் பொழுது என் வீட்டில் ஒரு 5000 ரூபாய் கூட பணம் சேமிப்பு கிடையாது. கடனில் தான் இருந்தேன் நான். இந்த கடன் வாங்கி கழித்தல் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பத்தலைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் கடன் வாங்கணுங்கிறத சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அந்த கடனில் தான் நானும் இருந்தேன். கடன் இருந்தால் இலங்கை வேந்தன் எப்படி கலங்கினான்னு சொல்கிறாங்கன்னா, கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த கடன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கலக்கம் உலுக்கிரும் ஒரு ஆளை. அப்படித்தான் இருந்தது. அப்போது என்ன செய்யணும்? நான் படித்தது 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம். ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் விற்றால் அதற்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதை வைத்து என் குடும்பத்தில் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், அவங்கள நல்ல கல்வி கொடுக்கணும், அதுக்கு பொருளாதாரம் வேணும், நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும், அவங்க படித்து மேலே வந்தால் நல்ல கல்லூரியில் சேர்த்தணும். என் வயிற்றில் அந்த குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இயலாமையை நான் காரணம் காமிச்சு, நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் குறைவாக பேசலை. ஒரு சூழ்நிலை, நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர் தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், கணவனும் மனைவியும், ஒரு அம்மாவும் அப்பாவும். ஒரு நல்ல சூழலை அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த குழந்தைய பார்த்து நீ நல்லா படி, மார்க் வாங்கு, முன்னாடி வா, அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தைய நம்மளை பார்த்து கேட்குமில்ல, நல்ல காலேஜில் சேர்த்து நல்ல படிப்பு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பணத்தை கட்டுன்னு சொல்லி கேட்குமில்ல. அப்போது நான் என்ன யோசிக்கிறேன், குழந்தைங்க ரெண்டும் சின்ன சின்னதாக இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட கனவு, அவங்களோட லட்சியம் அம்மா நிறைவேற்றுவான்னு தானே நிம்மதியாக தூங்குது. அப்போ அதுக்கு பொறுப்பு கடமை நமக்கு இருக்குது தானே. நாம் காரணங்கள் சொல்லக்கூடாது. காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்ல மாட்டாங்க, காரணம் சொல்கிறவங்க காரியம் செய்ய மாட்டாங்க. அந்த எந்த ரீசனுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் களத்தில் இறங்கி என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு சாரி வாங்கி விற்க முடியும், ஒரு ஊறுகாய் போட்டு விற்க முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்படி ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் என்னால் ஒரு ஆட்டோ ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு இப்படி கட்டுறதுக்கு உதவியாக இருந்தது அந்த பணம். ஆனால் உங்கள் கனவுகள், உங்கள் லட்சியங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் கூட கைப்பிடிப்பார். ஏன்னா உங்கள் லட்சியம் பெருசாக இருக்குது. நம்ம சராசரி மனிதன் கிடையாது. வெந்ததை தின்று விட்டு விதி வந்தா சாவறதுக்கு எதுக்கு மனுஷ உடம்பு எடுக்கணும்? ஒரு ஆடா மாடா பிறந்திருக்கலாமே. லட்சியம் இருக்குல்ல நமக்கு. நம்ம உறவுக்காரங்க முன்னாடி உங்கள் கையில் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா அண்ணன், மாமன், மச்சான், பங்காளி எல்லாரும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களே தான் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, அவங்களே தான் வாழ்த்தவும் செய்வாங்க. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த விதமான கூகுள், யூடியூப், எந்த இன்டர்நெட் உலகமும் இல்லாத சமயத்தில் மார்க்கெட்டிங்னு சொல்லி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேக்கை கையில் தூக்குறேன். இந்த உலகம் எப்படி பார்த்துருக்கும் என்னை? என் சமுதாயம், நான் வாழ்ந்துட்டு இருந்த காலம், ஈரோடு, என் இனம் எல்லாம் ஒரு பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போனால் ஊர் சுத்தரா இப்படி தானே சொல்லும். ஆனால் அதெல்லாம் என் காதுகளுக்கு கேட்கவில்லை. நான் என் கனவுகளை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த கனவுக்கு என் கனவை யாரும் திருட முடியாது, திருடவே முடியாது. அதற்காக நான் ஓடினேன். நீ எல்லாம் நில்லு, நான் ஜெயிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன், அது வரைக்கும் வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். அதில் ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தேன், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை கையில் எடுத்தேன். ஏன் கையில் எடுத்தேன்னா, இறைவன் உங்களை அடி 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 அடின்னு அடிக்கிறாருன்னா அவர் கை கொடுக்க தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு துக்கம் புரட்டி 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 போடுதா, வா நான் இருக்கேன்னு கூப்பிட்றாரு. அது தெரியாமல் ஐயோ ஏண்டா எனக்கு இந்த துக்கத்தை கொடுத்த அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அந்த துக்கத்தினால், அந்த பாதிப்பினால், அந்த அவமானத்தினால், அந்த நஷ்டத்தினால்
இறைவன் உங்களுக்கு ஏதோ சொல்ல வரார். யாரை வச்சு சொல்றாரு? உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை வச்சு தான் சொல்றாரு. அந்த 10 பேர் யாரு? உங்களுக்கே தெரியும் யாரு. ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கும், ஒன்று பக்கத்தில் இருக்கும், ஒன்று அடுத்த தெருவில் இருக்கும். வீட்டுக்குள்ளாரே இருக்கும். எனக்கெல்லாம் வீட்டுக்குள்ளாரே இருந்தது, கூடையே பிறந்திருந்தது. எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அதை எல்லாத்தையும் ஓரமாக வச்சிருங்க. ஓரமாக வச்சுட்டு உங்கள் இலக்கு என்ன, உங்கள் லட்சியம் என்ன, நாடி நரம்பு மூளை ரத்தம் எல்லாத்திலும் ஏற்றிக்கணும். இந்த படத்தில் அப்படியே அஜித் காமிப்பார்ல, அந்த மாதிரி. அது கதை, அது டைரக்டரு. இங்கே நம்ம தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, இங்கே எல்லாம் நாம தான். நம்மளே தான் இங்கே எல்லாமே. நரம்பில் ஏற்றிக்கிட்டு என்னுடைய இலக்குக்காக நான் ஓட ஆரம்பித்தேன். அப்போ நான் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை செஞ்சேன். என்ன பிரார்த்தனை வச்சேன்னா, நான் என்னோட உழைப்பை போடணும், என் சக்தியை போடணும், என் நேரத்தை நான் கொடுக்கணும், நான் மக்களை சந்திக்கணும். ஆனால் நான் கொடுக்குற விஷயம் புண்ணியமாக இருக்கணும். அதால் வரக்கூடிய பணத்தால் என் குடும்பம் நல்லா இருக்கணும். புண்ணியம், தொண்டு செய்து தொழில் செய்வோம், தொழிலின் மூலம் தொண்டு செய்வோம். அப்படி ஒன்று வேணும் எனக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது இறைவா, நீ காமிச்சு கொடு. எனக்கு சோப்பு விற்கிறது, ஷாம்பு விற்கிறது, புடவை விற்கிறது 1000 பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க, 1,00,000 பேர் விற்றுட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, அதை காமிச்சு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணினேன். அந்த பிரார்த்தனையின் விடை, ஒவ்வொரு பெண்ணும் 25 பிரச்சனைகளோடு அவளுடைய மாதவிடாயை கடந்து கொண்டு இருக்கிறாள். இந்தா நீ போ, அதுக்கு தீர்வான பொருளை உன்னிடம் கொடுக்கிறேன், நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்த ஆண்டு 2008. 16 வருடமாக இதை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆரம்பிக்கும் பொழுது, இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது வீட்டை பூட்டிக்கிட்டே செருப்பெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் இல்லைன்னு சொன்னவங்க இருந்தாங்க. எங்கெங்க நிராகரிக்கப்பட்டமோ அந்த நிராகரிக்கப்பட்ட அதே ஸ்கூல், அதே காலேஜில் கௌரவ விருதுகள் வழங்கி என்னை சிறந்த பெண்மணி என்று அவார்டு கொடுத்தாங்க. நிறையா காலேஜ் வந்து நாப்கினுக்கெல்லாம் இடம் இல்லை, கொடுக்க மாட்டோம். 10 முறை போவேன் காலேஜுக்கு, 10 முறை போவேன். பெண்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வந்து டெமோ காமிக்கிறேன், நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, செமஸ்டர் இருக்குது, அப்படி இருக்குது. 10 முறை போய் கொடுக்காத காலேஜும் இருக்குது. ஆனால் அதே காலேஜ் இங்கே சென்னையில் SRM காலேஜ் 3 மாதங்களுக்கு முன்னாடி நான் 10 முறை போய் ரிஜெக்ட் பண்ண அதே SRM காலேஜ் வந்து, அது எந்த இடத்துல இருக்குது? SRM இங்கே காட்டாங்குளத்தூர். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஃபையான குழந்தைங்க, அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. எல்லாம் அந்த காலேஜ்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே உள்ளே இருக்குது. என்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு என்னால் புரிய வைக்கிறதுக்கு அவங்க டைமே கொடுக்கல. 3 மாதங்களுக்கு முன்னாடி சிறந்த பெண்மணி, சிறந்த தொழிலதிபர், பல பெண்களுக்கு தொழிலதிபர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சிறந்த தொழிலதிபர் அவார்டு அந்த காலேஜ் நமக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எதை பேசுகிறதா இருந்தாலும் சாதிச்சுட்டு பேசி இந்த உலகம் உன்னை ஏற்றுக்குன்னு. நீங்கள் பேசணும்னா பாக்கெட்டில் பணம் இல்லாமல் பேசுனீங்கன்னா ஏழை சொல் அம்பலம் ஆகாது. இதே நீங்கள் ஒரு BMW போய் நின்று பேசுனீங்கன்னா, அண்ணன் சொல்கிறாரு சூப்பர்ப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் உறவுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதே ஸ்கூட்டரில் போகிறீங்க, அதே ஸ்கூட்டரில் வரீங்க, அதே காரில் போகிறீங்க, அதே காரில் வரீங்க, அதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இது வெட்டி வாயின்னு சொல்லிடுவாங்க. இது சும்மா வெறுமனே வாய் பேசுது, என்ன சாதிச்சிருக்குன்னு கேட்பாங்க. திரைப்படத்தில் 2.5 மணி நேரம் பார்க்குற படத்தில் உங்களுக்கு எப்படி காட்சிகள் இருந்தால் பிடிக்கும்னு டைரக்டர் பார்த்து கதை எடுக்கிறாரு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் கிளைமாக்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்கிறார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பேரன் பேத்தி வருவாங்க. உங்களோட வாழ்க்கை, உங்கள் வரலாறு, இப்படி ஒரு பாட்டி வாழ்ந்தார், இப்படி ஒரு தாத்தா வாழ்ந்தாருன்னு உங்கள் புகைப்படத்தை வரவேற்பு அறையில் போட்டு வாழ்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா திவசத்துக்கு எடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறை, இந்த தலைமுறையும் வாழ்த்துற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னா, ஔவையார் மாதிரி 4 பாடல்கள் நமக்கு பாட தெரியாது, வள்ளுவன் மாதிரி குரல் எழுத தெரியாது, ஆனால் 2 காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூட முடியுமா? முடியாதா?
முடியும்ல. உங்கள் பேரனுக்கு அந்த உயிலை எழுதி வச்சுட்டு போனால் இப்படி ஒரு தாத்தா வாழ்ந்தாருன்னு நல்ல சத்தியத்தோடு நீங்கள் வாழ்ந்து அறத்தையும் தர்மத்தையும் கொடுத்து அந்த பொருளை சம்பாதிச்சு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா உங்கள் தலைமுறை ஏழை ஆகணும்னு நினச்சா கூட ஏழை ஆக முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்த அந்த சானிட்டரி நாப்கின் தொழில் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோட 8 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடங்களில் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நியமித்து 100 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. 5000 ரூபாய் வீட்டில் பணம் இல்லாமல் ஆரம்பித்த கோமதி 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படிச்சுட்டு வெளி உலகம்னா என்னன்னு தெரியாத கோமதி ஒரே நோக்கம் என்ன, என் குழந்தைகள்ங்கிற ஒரு நோக்கம்தான். இன்னைக்கு என்னோட 2 குழந்தைங்களும் கோல்டு மெடலிஸ்டாக படித்து முடித்து அவங்களும் 2 பேரும் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். என் மகளும் ஒரு தொழில் அதிபராக இருக்காங்க, என் மகனும் செமிநயன் நிறுவனத்தில் பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, ஒரு நண்பர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம். இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனாக இருக்கணும். இன்றைக்கி எல்லார் கையிலையும் தொலைபேசி இருக்குது. நீங்கள் தொலைபேசி எடுத்து பேசுனீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் நீங்கள் பரப்பணும். விற்கலையா, எனக்கும் விற்கல, உனக்கு நடக்கலையா, எனக்கும் நடக்கலை, அப்படி பேசவே கூடாது. ஒரு கொட்டாவி விடுறவன் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு 2 கொட்டாவி வரும். சரியா? என்னைக்கு நீங்கள் எனர்ஜியாக பாசிட்டிவாக இருக்கிறவங்களோட தான் நட்பு வச்சுக்கணும். இந்த தோக்கிறது, நொண்டி சாக்கு சொல்கிறது, வெட்டிக்கதை பேசுறது, ஊருக்கதை பேசுறது, டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அந்த குடிக்கிற டீக்கே அவன் காசு கொடுப்பானான்னு உட்காந்துட்டு அவன் பில் கிளின்டன் வரைக்கும் பேசுவார். அவர் சாவுகாசம் நமக்கு வேண்டாம். ஒன்று வெற்றியாளனா இரு அல்லது வெற்றியாளனோடு இரு. அதுதான் தாரக மந்திரம். உங்களோட வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கிற ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ தோத்தவனோடு இருந்தீங்கன்னா அவன் எப்படி உங்களை பிடிச்ச அந்த நண்டு கதை தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இழுத்து இழுத்து உள்ளே தள்ளிடுவாங்க. எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறேன்னு தெரியுமா? ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு 3 நண்பர்கள், திக் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எங்கே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. 3 பேரும் பிரார்த்தனையை பண்ணுறாங்க. ஒரு தேவதை தோன்றுது. உங்கள் 3 பேர் கையிலையும் 3 தங்க முட்டையை தரேன், நீங்கள் என்ன நினச்சி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு உடைச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் மாறிடலாம் அப்படின்னு 3 பேர் கையிலையும் 3 தங்க முட்டையை கொடுத்துட்டு தேவதை மறைஞ்சிருச்சு.